ஸோ நம்ம வந்து ஹைட்ராலிக் ரீபவுண்ட் ஸ்டாப்பர்னு சொன்னோம். இது பாருங்க பெரிய ஸ்பீட் பிரேக்கர். அப்படியே ஏறி நான் ஃபாஸ்டா போறேன். இப்போ பாருங்க அப்படி ஏறி கிளைட் மாதிரி போறோம், பட்டர்ல உட்கார மாதிரி. ஆமா, அதனால தான் இது வந்து எம் கிளைட் பிளாட்ஃபார்ம், எம் கிளைட்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி வண்டிக்கு ஆஃப் ரோட் இருக்கு. நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்ல போய் இறங்குனீங்கன்னா சாஃப்டா இருக்கும். ஓகே, ரைடு. அதனாலதான் அந்த ஷாக் அப்சர்வர் எல்லாம் வைடன் பண்றது, அந்த ஜியாமெட்ரி கொண்டு வந்தது, ரைடு புஷ், அப்புறம் ஹேண்ட்லிங் புஷ் செப்பரேட்டா பண்ணது. ஓகே, ரைடு புஷ் வந்து 90 kg per millimeter. 90 kg கொடுத்தீங்கன்னா 1 millimeter புஷ் அப் பண்ணும். இதே ஹேண்ட்லிங் புஷ் வந்து 1300 kilos அது மேல வச்சாதான் 1 millimeter ஆகும். அது ரொம்ப ஸ்டிஃப். இப்போ வண்டி இப்ப நான் அப்படி திருப்பணும்னு வச்சுங்களேன், அவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது ஸ்டிஃபா அப்படியே திரும்பும். அதே மாதிரி ஸ்டீரிங் வந்து டைரக்ட் ஸ்டீரிங் பார்த்தோம். இப்ப நான் இப்படி திரும்ப உடனே திரும்பி வண்டி இது கிட்டத்தட்ட செடான் மாதிரியே இருக்கும் ஸ்டீரிங். அது வந்து லைட் எலக்ட்ரிக் ஸ்டீரிங், இது ரொம்ப லைட். ஸோ அதனால உங்களுக்கு என்னன்னா சிட்டில வந்து நீங்க டிரைவ் பண்ணும் பொழுது பயங்கர ஈஸியா இருக்கும். வண்டி தான் பெருசா தெரியுது, பட் ரொம்ப ஈஸியா இருக்கும்.